கேப்டன் விஜயகாந்த் எவ்வளோ நல்லது பண்ணார், அவரை நம்ம தவற விட்டுட்டோம். ஸோ அப்படிப்பட்டவரையே காலி பண்ணிட்டாங்களே, விஜய்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோடு இருந்திருந்தார்னா பிரேமலதா மேடமை டிஎம்கே பக்கம் போக விட்டுருக்க மாட்டார். என் தம்பிக்கு துணையாக நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து கூட நின்று இருப்பார் விஜய் கூட. இதுதான் நடந்திருக்கும் உண்மையாக. ஏன்னா அவரோட போராட்டமே அதுதான். ஒரு மூன்றாம் சக்தி ஒன்று வருமா தமிழக அரசியல் அப்படின்னு தான் அவருடைய போராட்டமே. இன்றைக்கி ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கிறாரு. இன்னொன்று யங்ஸ்டர்ஸ், மிகப்பெரிய இளைஞர் படை அப்படி இருக்குது. ஒரு கூட்டம், பெரிய கூட்டம். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு 70-80 பேர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 70-80 பேரில் வந்து பொண்ணுங்க கீழே இருக்கட்டும், யார்கிட்ட கேளுங்களேன். அந்த 80 பேரில் 60 பொண்ணுங்க வந்து நான் டிவிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே மேஜர். அந்தளவுக்கு ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்குது. கேப்டனை காலி பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா இவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். கேப்டனை வந்து குடிகார கோவக்கார அது இதுன்னு சொல்லி அழிச்சிட்டாங்க. ஆனால் இவரை ஒன்றும் பண்ண முடியாது. இவர் தான் சொல்கிறேனே, போடுற எல்லா பால்லையும் இவர் வந்து 6 அடிச்சிடுறாரு, விக்கெட்டு கொடுக்க மாட்டாரு. எல்லா பால்லையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு டொக்காவது வச்சிடுறாரு. அதனால் இவரை ஒன்றும் பண்ண முடியாது. மிகப்பெரிய அளவில் இப்போ கூட்டணி போன 26 கட்சியெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பிச்சுக்கிட்டு வந்துருவாங்க பாருங்கள். டிஎம்கேவோட லாஸ் ஆகிடுச்சுன்னா அதுதான் நடக்கும் பாருங்கள். அதான் சத்யராஜ் சார் என்னென்னா, அவர் விஸ்வாசத்தை காட்டுறாரு. அவர் பொண்ணுக்கு வந்து இப்போ மேயர் எலெக்ஷன் வருது, மேயர் பிரியா மாதிரி அவர் பொண்ணை வந்து ஒரு மேயர் ஆக்கலாம் சென்னைக்கு அப்படிங்கிற பிளானிங்காக தான் அவர் இப்படி விஜயை வந்து அட்டாக் பண்ணி தன்னோட திராவிட விஸ்வாசத்தை வந்து காமிச்சிட்ருக்கிறாரு. என்னென்னா சத்யராஜ் சார் மேலாம் நல்ல மரியாதை இருந்தது. அந்த மனுஷெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஏதோ வந்தாருன்னா கூட, எம்எல்ஏவா ஏதோ கண்டெஸ்ட் பண்ணாருனா கூட அவருக்கு ஓட்டெல்லாம் போடலாம். ஆனால் ஆரம்பத்துலேருந்து அந்த கரூர் மேட்டிலேருந்தே அவர் என்னவோ, நீ பேசுங்க, எனக்கு அது தப்பு சொல்ல, வெறும் விஜய்க்கான பிரச்சனை மட்டும்தான் இருக்குதா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ தூத்துக்குடி விளாத்திக்குளம் மேட்டராக இருக்கட்டும், எவ்வளோ மேட்ரு இருக்குது. அதை பற்றிலாம் சத்யராஜ் சார் வாயே திறக்கலை. ஆனால் அவர் கடந்த 1.5 வருஷமாக 2 வருஷமாக பேசுனது எல்லாமே பாருங்கள், வெறும் விஜய் அவரை அட்டாக் பண்ணுறது மட்டும்தான். டிவிக்கே அட்டாக் பண்ணுறது, விஜய் அவரை அட்டாக் பண்ணுறது, அதை பற்றி மட்டுமே வந்து ரெகுலராக வந்து பேசிகிட்டே இருந்தார். பேசுனா எல்லாத்தையும் பேசுங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லா பிரச்சனையும் பேசணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவு பேசுகிறவங்களுக்கு அழகு. ஏன்னா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் அப்படி தானே இருக்கிறாங்க. ஒரு 70% பேர் பகுத்தறிவுனா எல்லாத்தையும் பேசுங்க. சும்மா வந்து நீங்கள் பெரியாரிசம் சொல்லிக்கிட்டே வந்து வெறும் ஒரு நடிகரை மட்டும் அட்டாக் பண்ணுறது அது நியாயமே கிடையாது. இதான் எல்லாருமே இதுவாகிட்டாங்க. கமல் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் பாருங்கள், கமல் சார்லேருந்து எல்லாம் வந்து என்னென்னா அந்த பக்கம் இன்றைக்கி எதிர்க்கிறது யார்? ஒரே ஒருத்தர் தான், விஜய் ஒருத்தர் தான் எதிர்க்கிறாரு. அவரை போட்டு வந்து அவர் விசுவாசத்தை காமிச்சிட்ருக்கிறாரு. அப்படி தான் வந்து சொல்லணும். இதுக்கெல்லாம் ரிசல்ட்டு சொல்லணும் பதில். சத்யராஜ் சார்லாம் வந்து பாருங்கள், ரிசல்ட்டு மட்டும்தான் பதில் சொல்லலாம் அவருக்கெலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து வரும். அவங்கள வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ராஜன் பொண்டாட்டிடா அப்படிங்கிற மாதிரி, கேப்டன் பொண்டாட்டிடா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்கிறாங்க ஒரு பக்கம். என்னென்னா அவங்க பேசின ஒரு விஷயமே டிஎம்கேவுக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு குறை தாங்க சொல்லிவிட்டு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வடிவேலும் கவுண்டமணி ஒரு பொண்ணு பார்க்க போவாங்க. அந்த இடத்துல எப்பயாவது சிகரெட் பிடிவார், எப்பயாவது தண்ணி அடிக்கும் போது சிகரெட் பிடிவார், எப்பயாவது தண்ணியா, எப்பயாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி அந்த அம்மா எல்லாத்தையும் உளறி ஸ்டாலின் சாரை மாட்டை விட்டு போயிட்டாங்க. ஏமா பேசி ஏதாவது ஒன்று ட்ரெண்டு பண்ணுமானா, இந்த எலெக்ஷன் டைமில் பேசி டிஎம்கேவுக்கு நெகட்டிவிட்டி தான் அவங்க பேசி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. ஆனால் நான்லாம் எவ்வளோ எதிர்பார்த்தேன், அந்த அம்மா எப்படியாவது வருவாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய அலை இருந்தது, அந்த அம்மா வருவாங்க, டிவி கேட்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நம்ம முதல்வர் ஐயா வந்து டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கட்சியும் பிடிச்சி 26 கட்சியை பிடிச்சி ஃபோர்ஸ்டு அரேஞ்ச் மேரேஜ், மவனை விருப்பம் இல்லைனா கூட நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு கட்டாய திருமணம் பண்ண மாதிரி பண்ணி அவங்களுக்கே சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை எங்களால் முடியலைங்க, வேறு வழி இல்லாமல் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் போய் சேர்ந்துருக்குறாங்க. ஆனால் ஒன்று மட்டுங்க, ஒரு நடிகரை எதிர்க்கிறதுக்கு ஒரு நடிகரை பார்த்து அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி ஃபியராக இருக்குதுன்னு 26 கட்சியை வந்து சேர்ந்து கூட்டணி வச்சது. அப்போவே அந்த ஆள் ஜெயிச்சிட்டான், அப்போவே அந்த ஆள் வின் பண்ணிட்டார், டிவிக்கு வின்னு. இதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் எடுத்து போட்டாங்க பாருங்களேன், திமுக தோல்வின்னு போட்டிருக்காங்க. இத்தனைக்கா ஜேவிசி ஸ்ரீராம் டைம்ஸ் நவோட இணைஞ்சு சர்வே எடுக்கக்கூடியவர், அவர் கணிச்ச எல்லா சர்வேவும் மேக்ஸிமம் 90% வந்திருக்குது. அப்பேற்பட்ட மனுஷனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஎம்கே சைட்லேருந்து சில பேர் என்ன கேட்டிருக்காங்க, எங்களுக்காக கொஞ்சம் ஃபேவராக மாற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையான நிலவரம் போட்டார். டிஎம்கே தோல்வி அப்படிங்கிறது உறுதி, மெஜாரிட்டி கிடைக்காது. இந்த மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் யாருக்கிட்ட போய் எல்லோரும் நிற்க போகிறாங்கன்னா, நாங்கள் விஜயை பார்க்கணுன்னா ஜெயிச்சா பனையூர் போகணுமா, அந்த பனையூருக்கு தான் எல்லாம் போக போகிறாங்க. விஜய்கிட்ட போயிட்டு தான் கேட்க போகிறாங்க. அவர் தான் ஆட்சி மாற்றம் பண்ண போகிறேன். வாட்டர் மெலானு என்ன ப்ராப்ளம்னா, அவருக்கு
வாட்டர் மெலானு வந்து என்ன ப்ராப்ளம்னா, அந்த மனுஷன் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போவே அவரை வந்து கண்டித்து இது பண்ணியிருக்கணும். இப்போ அவர் போயிட்டு மேலே போயிட்டு கை போட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னு எல்லாரும் கொந்தளிச்சாங்க, அடித்தாங்க. நான் என்னன்னா ஒரு ரெட் கார்டு, இப்போ விஷாலுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்களே, அந்த அந்த இப்போ சிம்பு சாருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இவரை வந்து ரெட் கார்டு கொடுத்து தள்ளி தான் வைக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா வாட்டர் மெலான் வந்து ரொம்ப என்ன பண்ணுறோன்றதே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த மனுஷனை பிக் பாஸில் போட்டதே வந்து தேவையில்லாத ஒரு வேலைன்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ இரிட்டேட்டிங். இன்றைக்கி வந்து பாருங்களேன், ஒரு மாக்காப்பா சொன்னால் ஓகே, ஒரு கானா வினோத் சொன்னால் ஓகே, ஒட்டுமொத்த விஜய் டிவியும் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியோட வரலாற்றிலே எந்த ஒரு ஆர்டிஸ்ட் மேலேயும் இவ்வளோ மோசமான ஒரு புகார் வந்து வந்ததில்லைங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ரோபோ சங்கர்லேருந்து பழனி பட்டாளம், லுல்லு சபா டீம், அந்த டீம், இந்த டீம்னு, குக்கு வித்து கோமல், எவ்வளோ டீம் இருந்தாலும் இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் மேலே வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா அதுக்கு வாட்டர் மெலான் ஸ்டார் தான். வாட்டர் மெலான் தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா வந்து அவரோட அழிவு காலம் நிச்சயம். 2026 கண்டிப்பாக வந்து ரெண்டு விஷயம் நடக்குங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒன்று விஜய் சிஎம் ஆவார், இல்லைன்னா விஜய் சார் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க சிஎம். அதுதான் நடக்கும். அதுதான் நடந்துருந்தது. மகாராஷ்டிராலே அதுதான் நடந்தது கடந்த 10-5 வருஷம் முன்னாடி. கர்நாடகாலே அதுதான் நடந்தது. இப்போ இங்கேயும் அதுதான் நடக்க போகுது. ஒன்று கேம் கிங்காக இருப்பார், இல்லை கிங் மேக்கராக இருப்பார். விஜய் சார் அவருக்கு தோல்வின்றதே கிடையாது இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும். எப்படி ஒரு 46-56 சீட்டுன்னு வரும் சில சர்வேலெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு மேலேயும் வர்றதுக்கு, ஆனால் இந்த சர்வேலாம் தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா யாருக்கிட்ட டேட்டா கிடையாதுங்க. நீங்கள் என்டிடிவி, டைம்ஸ், நம்ம ஏன் பிபிசி, நீங்கள் இந்தியா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எந்த நியூஸ் ஏஜென்சி எடுத்திங்கனாலும் விஜய் சாரோட பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக யாருக்குமே தெரியாது. விஜய் சாரோட ஓட் பேங்காக யாருக்கும் தெரியாது. அப்படி தெரியாமல் இவங்களா ஒரு சர்வே எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒரு சில கருத்து கணிப்பில் போட்டிருக்கிறாங்க விஜய் சார் பெரிய அளவில் 25-30% ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறத ஜென்யூனாக போட்டிருக்கிறாங்க. அதனால் 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று விஜய் சார் சிஎம், இல்லை விஜய் சார் டெப்டி சிஎம், இல்லைனா ஒரு கை காட்டுறவங்க சிஎம். அதுக்கு முதல்வர் முன்னாடியே முந்திக்கணும். அதிமுக இபிஎஸ் ஐயா முந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல்வர் நம்ம ஸ்டாலின் ஐயா போய் முந்திக்கணும். இல்லை நான் என் பையன், என் பேரன் இன்பநிதி அவர் வாழணும்னா லாஸ் அவருக்கு தான். முன்னாடியே அவர் பண்ணியிருக்கலாம். விஜய் கூட ஒரு காம்ப்ரமைசன் பண்ணி ஒரு கூட்டணி போட்டிருக்கலாம். அவர் அதை பண்ணலை. அது அவருடைய லாஸ் தான். எனக்கு தெரிஞ்சு 2026 விஜய் வி ஃபேக்டர், அவ்வளோதான். அவர் தான் தீர்மானிப்பார். இல்லை, எந்த ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் தான் 2010 ராகுல் காந்தி வந்து காங்கிரஸோட யூத் விங்குக்கு விஜயை வந்து நம்ம போடணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வந்தாரா? எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே தெரியும் விஜய் சாருக்கு. தெரிஞ்சதுனால தான் டிஎம்கே ஒரு காலத்தில் காவலன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணாங்க. ஏடிஎம்கே ஒரு காலத்தில் தலைவா ரிலீஸ் பண்ண விடாமல். ஏன்னா அவர் எல்லா பாலிடிக்ஸும் வந்து தெரியும், எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் வராரு. இன்னொன்று, அரவிந்த் கெஜ்ரிவால் சார் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளுக்குள்ளே வரும்போது டெல்லியாக இருக்கட்டும், பஞ்சாபில் இருக்கட்டும், 2 இடத்துலையுமே ஆம் ஆத்மி ஆட்சி தான் நடந்தது. அப்போ அங்கே பார்த்தோம்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தார் கெஜ்ரிவால் சார். அவர் ஓகே, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐஆர்எஸ்ஸாக இருந்தார், அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே ஓகே. ஆனால் பொலிட்டிஷியனாக வரும்போது பல பிரச்சனையை வந்து அவர் ஃபேஸ் பண்ணி அப்படி தான் நின்னார். அது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணலாம். அது யாராக இருந்தாலும் வந்து உள்ளே வந்து கற்றுக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய 35 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு மறைவுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலாம் டிஎம்கே, டிஎம்கேலாம் ஏடிஎம்கே, இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 35 வருஷம் கழித்து ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல். நீங்கள் பாருங்கள், விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் பண்ணுவார். அதுக்கான ஆட்களை தான் உள்ளே போட்டிருக்கிறார். அது பண்ணுவார். ஐஆர்எஸ் இருக்கிறாங்க ஆஃபீஸரு, அது ஒரிஜினலாக பிரசாந்த் கிஷோர் மாதிரி தான். அவரே ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஏஜென்சி வச்சு நடத்தினவர் தான். அதனால் அனுபவம் இருக்குது. பட் அதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல இருக்கக்கூடிய எங்கள் ஏரியாலலாம் 60 வயசில் இருக்கக்கூடியவங்களே சில பேர் இருக்காங்க. போய் கேளுங்களேன், ப்ராப்பராக தெரியாது. ஒன்றும் இல்லை, டெபாசிட்டு கேமரா முன்னாடி மைக்கு கிடச்சுன்னா டெபாசிட்டு வாங்குவாரா விஜய்னுவான். நீங்கள் கூப்பிட்டு கேளுங்களேன், டெபாசிட்னா என்ன, எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணு அப்படின்னு கேட்டால் தெரியாது. டீலிமிட்டேஷன்னா என்னென்னு தெரியாமல் ஸ்டேட்டஸ் போட்டுன்னு சுற்றிருக்கிறாங்க. நீ தான் உண்மையான தற்குறி, உனக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு அவங்க போடுறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒன்று கேட்குறேன், ஆர்கே நகருங்க, தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோம்னா 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஜெயிச்ச ஒரு யாருன்னே தெரியாது டிடி விதிநகரன் ஜெயிச்ச ஒரு இடம் அதுதான். அப்போது அப்படி ஒரு இடம் நீங்கள் டாப் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் மோஸ்ட்டு ஒரு பணப்பட்டுவாடை அதிகமாக நடக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்த. இன்றைக்கி அதே இடம்தான் விஜய்னு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் நீ 8000 ரூபா கூப்பன் வேணாம், எனக்கு 10,000 ரூபா செக் லீஃப் வேணாம், எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு பணமே வாங்காமல் ஓட்டு போட தயாராக இருக்கிற
அவனை போய் நீ தற்குறின்ற, அப்போ அவன் தற்குறியா இல்லை காசு வாங்கி ஓட்டு போடுற இவங்க தற்குறியா? விஜய் சாரோட ஃபேன்ஸை அவரோட தொண்டர்கள் தற்குறி கிடையாது. ஓட்டுக்கு அதாவது காசு வாங்காமல் ஓட்டு போடுற அவங்க தான் ஜனநாயக தேர்தலில் நேர்மையாக வந்து வாக்களிக்கிற ஒரு தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறாரு விஜய். அதுதான் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால் அவர் தற்குறி கிடையாது. ஆர்த்து எடுக்கிறாங்கல்லங்க, அது ஜென்ரலாக நம்மளோட இதுவே அதுதான். இப்போ ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி போடுறது. இப்போ ஆர்த்தி எடுக்கிறவங்க கிட்ட போயிட்டு 10,000 ரூபாவோ 5,000 ரூபா அவர் போட்டாருன்னா நீங்கள் சொல்லலாம். 500 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறதுலாம் தப்பு கிடையாது. அது ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுறது தான், தொன்று தொட்டு எல்லா இடத்துல பண்ணுறது. ஆனால் விஜய் சார் வந்து பாருங்கள், ஒரு டவுன் டு எர்த்தாக இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே போகிறாரு, இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ வீட்டுக்குள்ளே போகிறாரு. இவரெல்லாம் வருவாரான்னு யோசிச்சாங்க. இவங்கெல்லாம் போனால் அது வேறு, அங்கே போயிட்டு முன்கூட்டியே எல்லாத்தையும் செட்டிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் இவர் பாட்டு போகிறாரு, ஜாலியாக போகிறாரு. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு மாசு க்ரியேட் ஆகுது. ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. அது காசு கொடுக்காம வந்து வராங்க. இன்றைக்கி எந்த இடம் போனாலும் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். அதுக்கு காரணம் என்னென்னா தன்னிச்சையாக தான் வராங்க, யாரும் வந்து காசு கொடுத்துலாம் கூப்பிடல. அவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதனால் அவர் போகிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்குறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை தான். இந்த ஒன்று இருக்குது, மலைப்பாம்பு என்ன பண்ணோன்னா பசிச்சாலும் பசிக்கலனாலும் முழுங்கிடும். ஆனால் அது கொல்லும். முதல்ல என்ன பண்ணோன்னா தண்ணியில் கால் வச்சா இழுத்துரும். அப்போ இந்த மலைப்பாம்புக்கிட்டேயும் முதல்கிட்டேயும் நம்ம மாட்டி 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 மக்கள் யாரை சொல்கிறேன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான் சொல்கிறேன். இந்த மலைப்பாம்புக்கிட்டேயும் முதல்கிட்டேயும் மாட்டி இதுக்கு ஒரு வேடன் வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேடனாக தான் விஜயை நான் பார்க்குறேன். அப்படி போதும் நீங்கள் போய் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கோங்க. எங்களால் முடியல. எங்களால் அதாவது கிரிக்கெட் பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்க. சேவாக்கும் டெண்டுல்கரும் இவ்வளோ நாள் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தோனியும் வந்திருக்க முடியுமானா வந்திருக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி. வரட்டும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி விடுங்க. சும்மா 70-80 வயசு ஆளுங்கள்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போவும் வந்து நீங்கள் நல்லதாக பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு பின்பு யார் வந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற தலைவர் கேட்டார், நாங்கள் உதயா என்று சொன்னோம் அப்படின்றாங்க. என்ன இதெல்லாம் வந்து ஒரு 70-80 வயசு அரசியல்வாதிங்க பேசுகிற இதுவா? அது எப்படி எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லுவீங்க? ஆராசா கேட்டாலும் அதை தான் சொல்கிறாரு, எனக்கு பின்பு அப்படின்னு உதயா வந்தாலும் சரியாக இருக்கும். சொல்லிக்கூட முடியல அந்த மனுஷன். ஏன் இப்படி ஒரு மோசமான ஒரு இதெல்லாம் எங்களால் முடியலைங்க. அடுத்து வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் வராருன்னா ஓகே, அது கூட பரவாயில்ல. அடுத்து இன்பநிதி, நாங்கள் எங்கள் இன்பையாவையும் நாங்கள் முதலமைச்சராக்குவோன்னு ஒருத்தர் கடலூரில் பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து என்னங்க முடியலைங்க, எவ்வளோங்க எங்களால் முடியலைங்க. ஓப்பனாக சொல்கிறோம், நாங்கள் சத்தியமாக எங்களால் முடியல. எங்கன்னா ஓடிடுறேன் நான், கனடா எங்கன்னா நார்த் கொரியாவில் கூட ஓடிடலான் இருக்கும். அந்த எங்களால் முடியல. இதுக்கப்புறம் என்ன, அதாவது இப்போது கனிமொழி மேடம் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட்டு அந்த ஃபேமிலியிலே இன்னொரு வேறு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட சந்தோஷப்படலாம். கனிமொழி மேடம் வந்துட்டாங்கப்பா சிஎம் கேண்டிடேட்டாக. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி மாதிரி இவங்க இருக்கிறாங்கப்பா, பரவாயில்ல. அவங்கள தீதின்னு கூப்பிட்டா மாதிரி கனி அக்கான்னு கூப்பிட்டு கூட சப்போர்ட் பண்ணலாம், பரவாயில்ல. ஒரு பெண். ஒன்று கேட்குறேன், ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்து அந்த அம்மா ஏன் இப்படி இருந்தாங்கன்றதை நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் அந்த அம்மா அப்படி தான் இருந்தாகணும். இவ்வளோ ஒரு ஆணாதிக்கமான ஒரு சமூகத்தில் இப்படி தான் அந்த அம்மா இருந்தது சரி. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க பண்ணது தப்புன்னு நினச்சாங்க, அவங்க பண்ணது சரி. அவங்களுக்கு அப்புறம் யாராவது நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பெண் முதல்வராக வரக்கூடிய, சீஃப் மினிஸ்டராக வரக்கூடிய அளவுக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கா? கிடையாது, யாருமே கிடையாது. அப்படி தான் இந்த சொசைட்டி இருக்குது. அப்படி ஒரு இடத்துல நீங்கள் பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெரியாரிசம் பேசுகிற நீங்கள் கனிமொழி மேடமுக்கு ஒரு டெப்டி சிஎம் கொடுத்து அவங்கள சிஎம் கேண்டிடேட் ஆகினா கூட டிஎம்கேவை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். வேணாம், எங்களுக்கு வேண்டாம். உதயநிதி, இன்பநிதி அவர்கள் இப்போ போட போகிற அந்த குழந்தை குட்டி இதெல்லாம் எங்களுக்கு வந்து வேண்டாம். எங்களுக்கு வேறு ஒருத்தர் வரட்டும், மாற்று கட்சி வரட்டும். ஒரு என்டிகே கூட ஓகே, ஆனால் டிவிகே வரணும். என்டிகே வரட்டும். இன்னும் ஒரு 10 கட்சி கூட வரட்டும், தப்பு இல்லை. சூர்யா சார் கூட வரட்டும், யார் வேணால் வரட்டும். எங்களுக்கு இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம். அதனால தான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறோம். டிவிகே வரணும். விஜய்க்கு எதிராக எத்தனையோ அவதூறை பரப்புனாங்களே, அது எல்லாமே யாருக்கு ஃபேவர் ஆச்சுன்னா விஜய் அவருக்கு தான் ஃபேவர் ஆச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், போட்ட எல்லா பாலையும் வந்து வீசின குண்டை திரும்பி பிடிச்சி வீசுகிற பரம்பரடா நாங்கன்னு ஒரு கவுண்டமணி, அந்த மாதிரி தான் தளபதி வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அடுத்த எலெக்ஷன் பாருங்கள், 16-17 வயசானவங்களாம் அடுத்த எலெக்ஷனுக்கு 2029 லோக்சபா எலெக்ஷனில் மேஜர் ஆகிடுவாங்க. இன்னும் போக 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 அவரோட ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக தான் ஆக போகுது. அதனால்
இன்னும் பெரிய லெவலில் தான் வின் பண்ணுவார். அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆரோட அந்த அரசியல் அப்படின்றது முடிவுக்கு வந்ததோ, அப்படி விஜய்னு ஒருத்தர் செத்தா மட்டும்தான் அவரோட அரசியல் முடிவுக்கு வருமே தவிர ஒன்றுமே பண்ண முடியாது அவரை. இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் அடுத்த 5 வருஷம் இல்லை, அடுத்த 5 வருஷமும் தொடர்ச்சியாக வந்து மன்னராட்சி நடந்தால் கூட எங்களுக்கு கவலையே கிடையாது. தனியேச்சு நிற்பார் அவர். அவரோட ப்ளஸ்ஸு வந்து இன்னும் பெருகிட்டு தான் போவோம் அவரோட மாசு. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார். ஃபேஸ் பண்ண தயாராக இருக்காங்களே, கூட்டம் இருக்குல்ல அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. டிவிக்கே தான் வரும். நேற்று சிஎஸ்கே தோத்துட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா ஈஸியாக வின் பண்ணுற மேட்ச். நான் வந்து SRH யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு சிஎஸ்கே ஃபேனாக எனக்கு கடுப்பாக தான் இருந்தது. ஈஸியாக வின் பண்ணுற மேட்ச்சுங்க. 10 அதாவது பவர் பிளேயில் செம்ம ரன்னு. பவர் பிளேவை பார்த்தாலே வின்னு தான். ஆனால் அதை மேற்கொண்டு அதுக்கப்புறம் விக்கெட்டாக விழுந்தது. அப்படி தான் SRHக்கு விக்கெட் விழுந்தது. ஆனால் அவன் கடைசியில் அடிச்சிட்டான். கடைசி ஒரு 5 ஓவரில் 30 பாலில் 60 ரன் அடித்தான் அவன். அதுதான் அவனோட ப்ளஸ்ஸு. ஆனால் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் தூபே நின்று இருக்கலாம். தூபே விக்கெட்டு மட்டும் விழாமல் இருந்தால் வின் பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சிஎஸ்கேல போலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கம்போஜா அந்த சிங்கம் ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா, செம்ம போலிங். 17வது 18 19வது ஓவரில் 220 மேலே போக வேண்டிய இதுவை அப்படியே 193 கிட்ட அப்படியே 200குள்ளே சுருக்கிட்டாங்க. கம்போஜ்லாம் வேறு லெவல் போலிங், உண்மையாகவே சொல்லலாம். பேட்டிங்காக அந்த மனுஷன் 6லாம் அடித்தா போல் அந்தளவுக்கு வந்து இருக்குது. இப்போ சிஎஸ்கே வந்து இன்னும் வெளியெல்லாம் போகல. நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க நேற்று. ஆஹா, அருமையான நாள்ரா. ஆர்சிபி பச்சை ட்ரெஸ்ஸு போட்டு தோற்றுட்டு போயிட்டாங்க. ஓகே, நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிட்டோம். ஆர்சிபி தோல்வி, சிஎஸ்கே வெற்றி. இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக கொண்டாடலான்னு பார்த்தா கடைசி ஓவரில் அந்த ஓவர்டன் மட்டும் ஒரு 6 போயிருந்தால் ஈஸியாக வின் பண்ணிட்டுருக்கலாம். அதுதான் ஒரு வருத்தம். பட் சிஎஸ்கே வெளியே போகலை. சிஎஸ்கே உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. பிளே ஆஃபில் ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கேக்கு தயாராக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.